அப்பத்தாவுக்கு வேப்பிலை எடுத்து நம்ம ஜீவாவை தொண மாப்பிள்ளைன்னு சொன்னதுனால அவர் ஆதி கூட இருக்கிறனால ஆதிக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக பாட்டி ஒரு ட்ரிக் பண்ணி மீனாட்சி ஜீவாவை கூப்பிட்றதா சொல்ல ஜீவா அதை நம்ப மறுக்க நான் ஏன்டா உன்கிட்ட போய் சொல்ல போகிறேன், நீ என்னன்னு போய் கேளு, தேனு தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்ல மதினி எப்படி உன்கிட்ட வேலை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவர் கேட்க அவள் வேறு வேலையாக இருந்தாடா அதான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு ஏமாற்ற ஜீவாவுக்கு சந்தேகம்தான், இருந்தாலும் போய் மீனாட்சிகிட்ட கேட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் இப்போ உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு அவங்க திட்ட இந்த கேப்பில் அப்பத்தை ஆதியை மீட் பண்ணி பாண்டிக்கு ஒரு வேலை வாங்கி தரதுக்காக ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறாங்க. அவரும் கல்யாணம் முடிஞ்சோடனே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரெக்கமெண்டேஷனுக்காக ஜீவா கிட்ட அப்படி போய் சொல்லணும்னு என்ன இருக்குது, வேறு ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு உள்ளே போயிருந்துருக்கலாம். இந்த பக்கம் ஜீவா மீனாட்சி கிட்ட மொக்க வாங்கினால ஆதிக்கிட்ட போய் ஏதோ விட்டு போடுறது தான் இந்த அப்பத்தா போயிருக்கு, அதனால தான் நம்மளை அங்கேருந்து கலட்டி விட்டுருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பத்தா ரூம்குள்ளே போய் மருந்து இருக்க போகும்போது டோரை லாக் பண்ணி விட்டுறாரு. அப்பத்தா கதவை தட்ட அந்த பக்கமாக வந்த தேனு கதவை திறந்து விட யார் என்னை வச்சு கதவை பூட்டினது, நீ தான் பூட்டினியா அப்படின்னு தேனுவை கத்த, இல்லை பாட்டி நான் இந்த பக்கம் இப்போ தான் வந்தேன், கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு நான் தான் திறந்தேன் அப்படின்னு சொல்ல தாப்பா போட்டது யாரு அப்படின்னு அப்பத்தா கேட்க பக்கத்தில் இருந்த ஜீவா அதானே ஆள் உள்ளே இருக்கிறது கூட கண்ணு தெரில, எவன்டா அவன் என் அப்பத்தாவையே உள்ளே வச்சு பூட்டினது அப்படின்னு கேட்க அதுக்கு தேன்மொழி ஜீவா இங்கே யாருமே இல்லை, நீ யார்கிட்ட கத்துற, யாரோ தெரியாமல் பூட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இப்போ அப்பத்தாவுக்கு சந்தேகம் ஃபுல்லாக ஜீவா மேலே தான், நீ தானே என்னை உள்ளே வச்சு கதவை பூட்டின அப்படின்னு சொல்ல நான் அப்படிப்பட்டவன் அப்பத்தா, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டப்பத்தா, நீ மீனாட்சி என்னை கூப்பிட்டேன்னு சொன்னதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ல, அது மாதிரி நான் ஒன்று வச்சு தாப்பாக போட்டு நீ நினச்சிக்கிட்ட, அது உண்மைனா இதுவும் உண்மை, அது இல்லைன்னா இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீ எங்கே வரேன்னு எனக்கு புரியுதுடா, நீ மனசுக்குள்ளே நினச்சிருக்கிற எதுவும் நடக்காதுடா அப்படின்னு அப்பத்தா சொல்ல ஜீவா பார்ப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாரு. ஏதோ ஜாலியாக போயிட்டுருக்குது. வாசுதேவன் வேறு ஃப்ளைட் ஏறிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கல்யாணம் நிற்க போதா இல்லை அதுக்கு முன்னாடியே நிற்க போதா, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.